அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தி பயோ E3 பாலிசி இன்டகிரேட்ஸ் பயோடெக்னாலஜி வித் விச் 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பயோ E3 பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருச்சு இந்த பாலிசி அனௌன்ஸ் பண்ணி. அந்த பேக்ரவுண்ட்ல பார்க்குறப்ப நமக்கு எக்கனாமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் அதோட 3 பில்லர்ஸா இருக்கு. சரியா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்பிஸ் நீட் நாட் ஃபாலோ த டைரக்ஷன்ஸ் கிவன் பை த பார்ட்டி விப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்டி விப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு பார்ட்டி விப் இருப்பாரு. அவர் தான் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், அவங்க கட்சியை சேர்ந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைரக்ட் பண்ணுவார், கைட் பண்ணுவார். அவர் சொல்றதா எல்லாரும் கேட்கணும். ஆனா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. சரியா? அவர் சொல்றது கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஸ் நாட் அப்ளிகபிள் இன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அப்ளை ஆகுது. கட்சி தகவல் தடை சட்டம் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து சீக்ரெட் பேலட்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன். அடுத்தது தி எம்எம்ஆர் ஆஃப் விச் ஸ்டேட் ஹாஸ் சீன் அ சடன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 1830 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேரளாவோட எம்எம்ஆர் வந்து 2014ல 46 இருந்துச்சு. 2022ல 18 கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ 2023 டேட்டா படி பார்க்குறப்ப மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கேரளா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத்ஸ் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் அண்ட் மல்டிப்ளையிங் த ரிசல்ட் பை 1 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எம்எம்ஆர் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மேட்டர்னல் டெத்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? இப்படி இன்டூ வர ஆன்சரை வந்து 1 lakh மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. இப்போ டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லைவ் பர்த் இன்க்ரீசஸ் மார்டாலிட்டி ரேட் அஸ் சீன் இன் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டும் லைவ் பர்த்தும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப லைவ் பர்த் வந்து கம்மியாச்சு அப்படின்னா எம்எம்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். சரிங்களா? அதுதான் இப்போ கேரளால ஆயிருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, 18ல இருந்து 30 இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் அதுதான். சரியா? ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லாம இல்ல. விச் ஸ்டேட் ஹஸ் செட் அப் சீனியர் சிட்டிசன் கமிஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா கேரளா. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.